அப்போஸ்தல நடபடிகளின் புத்தகம் 14வது அதிகாரத்திற்கு நம்முடைய கவனத்தை கொண்டு செல்வோம். அப்போஸ்தல நடபடிகளின் புத்தகத்தை நாம் தொடர்ந்து படித்துக் கொண்டு வருகிறோம். இதுவரை 14ஆம் அதிகாரத்தின் முதல் 5 வசனங்கள் வரை நாம் சிந்தித்து முடித்திருக்கிறோம். கடைசியாக நாம் படித்தது இக்கோனியா பட்டணத்தில் நடைபெற்ற தேவ மனிதர்களின் ஊழியம், அங்கு நடைபெற்ற சம்பவங்கள். இக்கோனியா பட்டணத்திலே நடைபெற்ற ஊழியங்கள், அங்கு நடந்த சம்பவங்கள், அவற்றிலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள், இவைகளை நாம் கடைசியாக சிந்தித்து முடித்தோம். இப்பொழுது 14ஆம் அதிகாரத்தின் 6வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரை லீஸ்திரா பட்டணத்தில் நடைபெற்ற ஊழியங்களை பற்றிய விவரண குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். அந்த பகுதியில் இருந்து, லீஸ்திராவிலே நடைபெற்ற ஊழிய அனுபவங்களிலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக என்னென்ன சத்தியங்களை கற்றுக்கொள்ள முடியும் என்பதை இப்பொழுது நாம் சிந்திப்போம். முதலாவது அந்த வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். 6வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரை. இவர்கள் அதை அறிந்து லிக்கவோனியா நாட்டில் உள்ள பட்டணங்களாகிய லீஸ்திராவுக்கும் தெர்பைக்கும் அவைகளின் சுற்றுப்புறங்களுக்கும் ஓடிப்போய் அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாயிருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, இரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடே சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு, தேவர்கள் மனுஷரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கவோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொல்லி, பர்னபாவை யூபித்தர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினவனானபடியினால் அவனை மெர்க்கூரி என்றும் சொன்னார்கள். அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூபித்தருடைய கோவில் பூஜாசாரி எருதுகளையும் பூமாலைகளையும் வாசலண்டையிலே கொண்டு வந்து ஜனங்களோட கூட அவர்களுக்கு பலியிட மனதாயிருந்தான். அப்போஸ்தலராகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்ட பொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய், மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர்தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழிகளிலே நடக்க விட்டிருந்தும், அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி, இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார்கள். இப்படி அவர்கள் சொல்லியும் தங்களுக்கு ஜனங்கள் பலியிடாதபடிக்கு அவர்களை அமர்த்துகிறது அரிதாயிருந்தது. பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனார்கள். சீசர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். மறுநாளில் பர்னபாவுடனே கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனான். 6வது வசனத்தில் அவர்கள் லிக்கவோனியா நாட்டில் உள்ள பட்டணங்களாகிய லீஸ்திராவுக்கும் தெர்பைக்கும் அவைகளின் சுற்றுப்புறங்களுக்கும் ஓடி போய் அப்படின்னு வாசிக்கிறோம்.
8வது வசனத்தில் லீஸ்திராவிலே என்று ஆரம்பித்து அங்கே நடந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. 20வது வசனத்தின் பிற்பகுதியில் மறுநாளில் பர்னபாவுடனே கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனான் என்று சொல்லுவதினால் 6வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரை லீஸ்திராவிலே நடைபெற்ற சம்பவங்கள் விவரிக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்த்தோம். அந்த ஊரிலே லீஸ்திராவிலே என்னென்ன சம்பவங்கள் நடைபெற்றன என்பதை நான் இப்பொழுது சொல்ல வேண்டியதில்லை. நாம் எல்லாருமே சேர்ந்து அந்த வேத பகுதியை வாசித்தோம். இந்த சம்பவத்திலிருந்து, இந்த லீஸ்திரா பட்டணத்தில் நடைபெற்ற இந்த ஊழிய வரலாற்று சம்பவத்திலிருந்து நமக்கு பிரயோஜனமாக என்ன காரியங்களை கற்றுக்கொள்ளலாம் என்பதை பற்றி இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். லீஸ்திராவை பற்றி புவியியல் அமைப்பு ரீதியாக அதனுடைய இருப்பிடம், அதனுடைய அரசியல், பொருளாதார, சமய பின்னணி, இவைகளையெல்லாம் இப்பொழுது நான் சொல்ல விரும்பவில்லை. அது வேண்டுமானால் நீங்கள் கூகுளிலே சென்று டைப் பண்ணி பார்த்தீர்களானால் இவைகளை பற்றிய விவரண குறிப்பை, வரலாற்று குறிப்புகளை நீங்கள் பார்க்கலாம். அதனாலே அதன் பக்கமாக நான் செல்லாமல் ஆவிக்குரிய பிரகாரமாக நமக்கு என்னென்ன விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும் என்பதை பற்றி மட்டும் உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்கும்படி விரும்புகிறேன். இங்கே 8வது வசனத்தில் நான் வாசிக்கும் போது, லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியா இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து என்று ஆரம்பித்து அந்த பிறவிலேயே சப்பானியா இருக்கிற அவனுக்கு கிடைத்த விடுதலையை பற்றி முதல் சம்பவமாக எழுதப்பட்டிருக்கிறது. இதை வாசிக்கும் போது இதே அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகத்தில் இதை போன்ற இதற்கு இணையான ஒரு சம்பவம் நாம் வாசிக்க முடியும். அது எங்கே உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? 3வது அதிகாரம், அப்போஸ்தல 3வது அதிகாரம். அந்த 3வது அதிகாரத்தை நீங்கள் பாருங்களேன். முதல் வசனத்திலிருந்து சில வசனங்களை, ஜப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையில் வைப்பார்கள் என்று சொல்லி ஆரம்பித்து அவனுக்கு கிடைத்த விடுதலையை பற்றி, அதனுடைய விளைவாக என்னென்ன சம்பவங்கள் நடந்தன என்பதை பற்றி பின்னாலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்க முடியும். அது போலொத்த ஒரு சம்பவம் இங்கேயும் நாம் பார்க்கிறோம். அந்த இடத்திலே இவர்களை, இந்த பிறவிலேயே சப்பானியா இருக்கிறவனை சுகப்படுத்தி அவனுக்கு விடுதலை கொடுப்பது பேதுருவும் யோவானும். இந்த இடத்திலே நாம் பார்ப்பது அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும். அதுவும் பிறவி சப்பானி, இதுவும் பிறவி சப்பானி. இதற்கு பின்னாலே தேவனுடைய உத்தேசம், அங்கே பேதுரு, யோவான் இவர்கள் மூலமாக நடைபெற்ற அதே சம்பவம், அதற்கொப்பானையான நிகரான ஒரு சம்பவம் இங்கே பவுல், பர்னபா இவர்களுடைய ஊழிய நாட்களிலே நடைபெறுவதற்கு தேவன் செயல்பட்டதற்கு பின்னாலே என்ன காரணம் இருக்கலாம் என்று சிந்தித்தால் நான் இப்படி நினைக்கிறேன். பவுல் அப்போஸ்தலனுடைய அப்போஸ்தலத்துவத்தை அல்லது அவருடைய அப்போஸ்தல ஊழியத்தை சாட்சிப்படுத்துவதற்காக, உறுதிப்படுத்துவதற்காக அப்போஸ்தலர்களாக இருந்த பேதுருவும் யோவானும் மூலமாக எவ்விதமான ஒரு அற்புதம் நிகழ்ந்ததுவோ அதே போல இவர்கள் மூலமாகவும் நடைபெறுவதற்கு தேவன் அனுமதித்தார் என்று நாம் சிந்திப்பதில் தவறேதும் இல்லை. காரணம், பவுல் அப்போஸ்தலர் 12 அப்போஸ்தலர்கள் இந்த பூமியிலே ஆண்டவரோடு சஞ்சரித்த நாட்களில் அவர் கூட இருக்கவில்லை. அதனாலே பவுல் அப்போஸ்தலனுடைய அப்போஸ்தலத்துவத்தை குறித்த சந்தேகங்கள் அவர் வாழ்ந்த காலத்திலேயே இருந்தன. மட்டுமல்ல, பவுல் அப்போஸ்தலனுக்கு எதிரிகளாக செயல்பட்ட ஒரு கூட்டம், ஒரு பெரும் கூட்ட மக்கள் இருந்தார்கள். அவர்கள் பவுல் அப்போஸ்தலனுடைய அப்போஸ்தலத்துவத்தை பற்றிய சந்தேகத்தை
மக்கள் மத்தியிலே விதைத்து விட்டார்கள். அதையும் நம்பி பவுலப்போஸ்தலனுடைய அப்போஸ்தலத்துவத்தை ஏற்க மறுத்த ஆதி திருச்சபை விசுவாசிகளும் இருந்தார்கள். ஆகையினாலே பல இடங்களில் பவுலப்போஸ்தலன் தன்னுடைய அப்போஸ்தல ஊழியத்தை அல்லது அப்போஸ்தலத்துவத்தை அல்லது அந்த பதவியை, பொறுப்பை நிரூபித்து காண்பித்து எழுத வேண்டிய கட்டாயத்திற்குள்ளாக தள்ளப்பட்டார். அப்படி அதனாலேதான் அவர் தம்முடைய நிருபம் எழுதுகின்ற துவக்கத்தில் எல்லாம் எழுதும்போது தேவனுடைய சித்தத்தினாலே அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல் என்று பல நிருபங்களிலே குறிப்பிடுவார். சில நிருபங்களிலே சற்று விரிவாக சொல்லுவார், சில நிருபங்களிலே குறைவாக சொல்லுவார், சில நிருபங்களில் எதுவுமே சொல்லாமல் அவருடைய அப்போஸ்தலத்துவத்தை குறித்து சந்தேகம் இல்லாமல் யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு நிருபம் எழுதும் போது எந்த அடைமொழியும் இல்லாமல் சர்வசாதாரணமாக பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் அப்படின்னு ஆரம்பிப்பார். உதாரணமாக 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், இதுல நீங்கள் பார்த்தால் தன்னுடைய அப்போஸ்தலத்துவத்தை குறித்த எந்த நிலைநாட்டுவதற்கான முயற்சியை அவர் மேற்கொள்ளுகிறதை நாம் பார்க்க முடியாது. ஏனென்றால் அந்த விசுவாசிகள் அவரை சந்தேகப்படவில்லை, அதிகமாக நேசித்தார்கள். அதனாலே அவர்களை கெடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கொரிந்து சபையார் பவுலப்போஸ்தலன் மூலமாக ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே கொண்டு வரப்பட்டு அவராலே ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வந்தவர்கள் தான், அவர் உருவாக்கின சபைதான். ஆனால் அங்கேயே பவுலப்போஸ்தலனுடைய அப்போஸ்தலத்துவத்தை ஏற்காதவர்களும் இருந்தார்கள். அதற்கு காரணம் பவுலப்போஸ்தலனுடைய எதிரிகளாக செயல்பட்டு வந்த கள்ள சகோதரர்களுடைய தூண்டுதலின் பேரில் அவர்கள் அந்த சந்தேகத்திற்குள்ளானார்கள். ஆகவே கொரிந்தியருக்கு நிருபம் எழுதும் போது தன்னுடைய அப்போஸ்தலத்துவத்தை உறுதிப்படுத்தி எழுத வேண்டிய கட்டாயத்திற்குள்ளாக தள்ளப்பட்டார். அதற்கு சிறந்த உதாரணம் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம். அதுபோலவே 2 கொரிந்தியர் நிருபம் முழுவதுமே கிட்டத்தட்ட அதை பற்றி எழுதப்பட்டிருக்கிற நிருபம்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். கலாத்தியருக்கு நிருபம் எழுதும் பொழுதும் தன்னுடைய அப்போஸ்தலத்துவத்தை உறுதிப்படுத்தி அங்கேயும் எழுதுகிறதை நாம் பார்க்கலாம். ஆகையினாலே பவுலப்போஸ்தலனுடைய அப்போஸ்தலத்துவத்தை குறித்த ஒரு சந்தேகம் ஆதி காலத்திலேயே இருந்தபடியினால் 12 பேர் அப்போஸ்தலர்களாக ஆண்டவரோடு இந்த பூமியிலே சஞ்சரித்த நாட்களில் இவர் கூட இல்லாததினால், பின்னாட்களிலே தேவன் இவரை அந்த ஊழியத்திற்காக அழைத்ததினால், அழைத்த ஆண்டவர் அவருடைய அப்போஸ்தல பட்டத்தை உறுதிப்படுத்த வேண்டியது அவசியமாக இருந்ததினால், அப்போஸ்தலர்கள் மூலமாக என்ன காரியங்கள் நடைபெற்றனவோ அதே அற்புத செயல் இவர்கள் மூலமாக நடைபெறுவதற்கும் ஆண்டவர் திட்டமிட்டு செயல்படுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதுபோலவே பேதுருவும் யோவானும் சமாரியாவுக்கு போய் அங்கே ஏற்கனவே பிலிப்பு என்கின்ற ஒரு தேவ மனிதன் மூலமாக ஆண்டவருக்குள்ளே கொண்டு வரப்பட்டு ஞானஸ்நானமும் பெற்றிருந்தார்கள் சமாரியர்கள். ஆனால் அவர்கள் ஒருவரும் பரிசுத்தாவியை பெறவில்லை. இதை அறிந்த எருசலேம் சபையார் பேதுருவையும் யோவானையும் அங்கே அனுப்பி வைக்கிறார்கள். இவர்கள் போய் அவர்கள் மேல் கைகளை வைத்து ஜெபம் பண்ணின பொழுது சமாரியர்கள் மேல் ஆவியானவர் இறங்கினார். அப்போ பரிசுத்தாவியை பெறாதவர்கள் மீது அப்போஸ்தலர்கள் போய் கைகளை வைத்து ஜெபம் பண்ணுவதன் மூலமாக அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் தந்திரளப்படுவது அப்போஸ்தலத்துவத்தின் ஒரு அடையாளமாக ஆண்டவர் ஆதி நாட்களில் பயன்படுத்தினார். அது பேதுரு யோவானுடைய அனுபவத்தில் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 8 அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது இதே போல எபேசு பட்டணத்தில் யோவானுடைய சீசர்களாக ஒரு 12 பேர் இருந்தார்கள். அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது ஞானஸ்நானம் பெற்றனர். பவுலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். பின் அவர்கள் மேல் கைகளை வைத்தார், ஜெபம் பண்ணினார். அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அப்போ அப்போஸ்தலர்கள் மூலமாக நடைபெற்ற அதே அற்புத நிகழ்வு இங்கேயும் நடப்பதற்கு ஆண்டவர் அனுமதிக்கிறார். அதன் மூலமாக பவுல் அப்போஸ்தலனுடைய அப்போஸ்தலத்துவத்தை உறுதிப்படுத்துகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப இதிலிருந்து நாம் ஒரு புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, பரிசுத்த ஆவியை பெறாத அந்த விசுவாசிகளுக்கு
அப்போஸ்தலர்கள் போய் கைகளை வைத்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள செய்தது அப்போஸ்தலத்துவத்தின் அடையாளம். முதல் நூற்றாண்டோடு கூட அப்போஸ்தலர்களுடைய காலம் நிறைவு பெற்றமையினால், முடிந்து விட்டதால் இப்போது அப்போஸ்தலர்களும் இல்லை. ஆகையினாலே கைகளை வைத்து பரிசுத்த ஆவியை பெற வைக்கின்ற நபர்களும் இப்பொழுது இல்லை. இனி யாராவது வரம் பெற்ற குறிப்பிட்ட தேவ மனிதர்கள் வந்து கைகளை வைத்து அதன் மூலமாக பலர் பரிசுத்த ஆவியை பெறுகிறார்கள், அப்படி நடக்கிறதே, அவர்கள் அந்நிய பாஷையிலே பேசுகிறார்களே என்று கேட்டால் பதில், அது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற அனுபவம் அல்ல என்பதை மட்டும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிற என்ன பெயர் சொல்லலாம் என்றால், நீங்கள் என்ன பெயர் சொல்ல விரும்புகிறீர்களோ அதை சொல்லலாம். ஆனால் அது வேத வசனத்தின்படி இல்லாதது என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொண்டால் போதுமானது. சரி, அப்போ இங்கே பிறவிலேயே சப்பானியான ஒரு மனிதனை சுகப்படுத்துகிற அந்த சம்பவம் இந்த ஊரிலே நடைபெறுகிறதை வைத்து இந்த ஒரு குறிப்பை நாம் பார்த்தோம். இனி அடுத்தபடியாக இந்த பிறவி சப்பானியை ஒரு கோணத்தில் நாம் பார்த்தால், ஒரு பாவியான மனிதனுக்கு முன்னுதாரணமாக, அடையாளமாக அவனை சிந்திக்கலாம். எப்படி அநேக பிசாசுகள் பிடித்திருந்த அந்த லேகியோனை, அநேக பிசாசுகள் பிடித்திருந்த அந்த மனிதனை ஒரு பாவியான மனிதனுக்கு ஒப்பிட்டு அவனுக்கு கிடைத்த விடுதலையை ஒரு பாவியான மனுஷனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற விடுதலையோடு ஒப்பிட்டு சிந்திக்கிறோமோ, அது போல குஷ்டரோகியா இருந்தவனுக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்து அவனுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வந்ததை, பாவம் என்னும் குஷ்டம் பிடித்திருக்கின்ற ஒரு மனிதனை ஆண்டவர் விடுதலை செய்து எப்படி ரட்சித்து புதிய மனிதனாக மாற்றுகிறார் என்பதை அவனுடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் இருந்து கற்றுக்கொள்வது போல, இந்த பிறவி சப்பானியை ஒரு பாவியான மனிதனுடைய இடத்தில் வைத்து நாம் சிந்திக்கலாம். இவனை பற்றி நாம் வாசிக்கும் போது, இவன் ஒரு சப்பானியா இருந்தான் என்று வாசிக்கிறோம். அர்த்தம் என்னவென்று கேட்டால், இயல்பாக நடக்க இயலாதவன். அதான் அர்த்தம், இயல்பாக நடக்க இயலாதவன். அதுல கூட ஒரு வார்த்தை வரும் அந்த இடத்துல, 8வது வசனத்தில், லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து, ஒருபோதும் நடவாதவனாய் அப்படின்னு சொல்றதுனால அவன் பிறந்ததுல இருந்தே என்ன செய்யலைங்க, நடக்கல. பாவம்ல, அதான் பிறவி சப்பானி. அப்புறம் கால்கள் வழங்காதவனாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? பலன் இல்லாதவனாய். அதனுடைய பொருள் அதான். கால்கள் வழங்காத, அவனுடைய கால்கள் வழங்கல அப்படின்னு சொன்ன என்ன? பலன் இல்லை. இயல்பாக நடக்க வேண்டிய வழியில் நடக்க இயலாதவன். இதை அப்படியே ஒரு பாவியான மனுஷனுக்கு ஒப்பிட்டு சிந்தித்தார். இந்த பூமியிலே வாழ்கிற மனிதர்கள், அவர்கள் எவ்வளவு உயர் குடும்பத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும், தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும், நாகரீகத்தின் உச்சத்தை பிடித்திருக்கின்ற அந்த பின்னணியில் பிறந்து வளர்ந்தவர்களானாலும், நாகரீகத்தினுடைய அரிச்சுவடுகளை அறியாதிருக்கின்ற சமுதாயத்தின் கடைநிலையில் கிடக்கின்ற அடிமட்ட குடிமகனாக இருந்தாலும், பாவம் என்னும் அந்த வியாதிக்கு மனிதன் அடிமைப்பட்டிருக்கிறான். அதாவது தெய்வீக வழிகளில் நடக்க இயலாதவனாக இருக்கிறான். புரிகிறதல்லவா? இவன் எப்படி நடக்க இயலாதவனாக இருக்கிறானோ, அது போல ஒரு பாவியான மனிதன் தெய்வீக வழிகளில் நடக்க இயலாதவனாக இருக்கிறான். கர்த்தருடைய வசனத்தின் பாதையில் நடக்க முடியாதவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்து, இவனுடைய கால்கள் வழங்காதவனாய் என்பதை பலனற்றவனாய் இருந்தான். நம்முடைய நிலைமையை பற்றி வேதத்திலே சொல்லும் போது, நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், குறிப்பாக ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே நம்முடைய அவல நிலையை என்னென்ன வார்த்தைகளில் எல்லாம் சொல்லி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். 5ஆம் அதிகாரம் ரோமர் 5 6வது வசனத்திலே,
அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். இந்த ஒரு வசனத்திலேயே நம்மை பற்றி 2 குறிப்பு வருகிறது. ஒன்று பலனற்றவர்கள், 2 அக்கிரமக்காரர். அப்புறம் 8வது வசனத்தில் நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நாம் பாவிகளாய் இருக்கையில், அப்போ பாவிகள். 10வது வசனத்துல இன்னொரு குறிப்பு, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில், அப்ப நாம் யாராக இருந்தோம்? பலனற்றவர்கள், தெய்வீக வழிகளிலே நடக்க பலனில்லாதவர்கள், வசனத்தின்படியான பாதையிலே நடக்க பலனற்றவர்கள், அக்கிரமக்காரர்கள், பாவிகள், தேவனுடைய சத்துருக்கள். இதுதான் நம்முடைய நிலைமை. ஆகவே இந்த பிறவி சப்பானியை ஒரு பாவியான மனிதனுக்கு ஒப்பிட்டு சிந்திக்கலாம் என்பதை இதன் மூலமாக நாம் அறிகிறோம். சரி, இவனை வைத்தே ஒரு நல்ல சுவிசேஷம் சொல்லலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்ததாக, இவன் பிறவிலேயே சப்பானி. ஒரு மனிதன் பாவியாய் இருக்கிறான் என்பது உண்மை, அவனும் பிறவிலேயே பாவிதான். அப்படித்தானே? நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தாள். வாசிக்கிறோமா இல்லையா? 51வது சங்கீதத்தின் 5வது வசனத்தில், ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவர்களில் நீதிமான் உண்டோ? பொருள் என்ன? பதில் என்ன? இல்லை. ஆகவே எல்லாரும் பாவிகள். பாவம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் பூமியில் இருக்கிற ஒட்டுமொத்த மனித இனமும் பாவிகள் தான். சில வேளைகள்ல சொல்லுவாங்க, நான் தான் எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளையில இருந்து ஒரு தப்பும் செய்யலையே, ஒரு பாவமும் செய்யலையே, அப்புறம் என்ன எப்படி நீங்க பாவி பாவின்னு சொல்லலாம்? இந்த வேதக்காரங்களுக்கு வேற வேலையே இல்லை, யாரை பார்த்தாலும் பாவிகள் பாவிகள்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் மேல போய், ஒருபடி கூட மேல போய் சொல்லுவாங்க, மனுஷன் உலகத்திலேயே உலகத்திலேயே பெரிய பாவம் என்னன்னு கேட்டா ஒரு மனிதனை பாவின்னு சொல்றதுதான் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு. உலகத்துல ஒரு மனிதனை பாவின்னு சொல்றதே உலகத்துல மிகப்பெரிய பாவமா அப்படி சொன்னாரு. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எதுவுமே செய்யலை, எந்த தப்பும் செய்யலை, அப்புறம் எப்படி எங்களை நீங்க பாவிகள்னு சொல்லலாம், எங்களுக்கு ரட்சிப்பு வேணும்னு எப்படி சொல்லலாம், இப்படி எல்லாம் பேசுவாங்க. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, ஒரு சின்ன உதாரணத்தின் மூலமாக, ஒரு தென்னை மரம் இருக்கிறது என்றால் அது தேங்காய் காய்ப்பதினால் தென்னை மரம் ஆவதில்லை, அது தென்னை மரமாய் இருப்பதினால் தேங்காய் காய்க்கிறது. அது காய்த்தாலும் காய்க்காவிட்டாலும், சில மரங்கள் மலட்டு மரமாக இருக்கும், கனி கொடுக்காத மரமா இருக்கும், ஆனாலும் அது என்ன மரம் தாங்க? தென்னை மரம் தான். அதே மாதிரி மாமரம் இருக்கிறது, அது மாங்கனி கொடுப்பதினால் மாமரம் ஆவதில்லை, மாமரமாக இருப்பதினால் மாங்கனி கொடுக்கிறது. சில மரங்கள் கனி கொடுக்காமலும் இருக்கலாம், ஆனால் அது என்னதுதாங்க? மாமரம் தான். அது போல உலகத்திலே பாவம் செய்து பாவிகள் ஆனவர்கள் முழு மனித இனத்திலேயே 2 பேர் மட்டும்தான். அவங்க தான் பாவம் செஞ்சதுனால பாவிகள் ஆனாங்க, ஆதாம் ஏவாள். அதை தவிர மற்ற எல்லாருமே பாவம் செய்ததினால் பாவிகளாகவில்லை, பாவிகளாக இருப்பதினால் பாவம் செய்கிறார்கள். இனி அதுல ரொம்ப பாவம் செஞ்சவங்க இருப்பாங்க, கொஞ்சமா செஞ்சவங்க இருப்பாங்க. சிலர் சில கதை ஆதர்ச புருஷர்களை சொல்லுவாங்க இல்லையா? ஹரிச்சந்திரனா அவன் வாழ்க்கையில என்ன செய்யலைங்க, ஒரு பொய் கூட சொல்லலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சில மனிதர்களை பற்றி சொல்லும் போது, மனிதர்குல மாணிக்கம் அல்லவா, ஒரு தப்பு செய்யலை அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டு தான் இருக்கலாம், ஆனா அவங்க பாவம் செய்யாவிட்டாலும் பிறப்பிலே அவங்க யாரு தாங்க? பாவிகள் தான், பாவிகள் தான். இதை சொல்லும் போது ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஒரு துறவி ஒருத்தர் இமயமலை அடிவாரத்துல தவம் இருந்துட்டு இருந்தாரு. கடுந்தவம் புரிந்து கொண்டிருக்கிற அவரை பற்றி பலரும் ரொம்ப பரவலாக கேள்விப்பட்டாங்க, ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். இப்போ ஒரு தடவை அந்த வழியாக பயணம் செய்த ஒரு பயணியாளர் ஒருவர் அந்த வழியா வந்தபோது
இந்த சன்னியாசியை பார்க்குறார், துறவியை பார்க்குறார். பார்த்துட்டு அவர் கூட பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த துறவி தனக்கே உரிய அந்த லைஃப் ஸ்டைல் அதை பற்றி சொல்கிறாரு, தன்னுடைய புனிதத்தன்மையை பற்றி சொல்கிறாரு, தான் எந்த பாவமும் இதுவரைக்கும் செய்ததில்லை அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன ஒரு உயிர் பிராணியை கூட, ஒரு 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 ஜீவனை கூட நான் இதுவரைக்கும் தொந்தரவு பண்ணதே கிடையாது. மனசார ஒரு சின்ன ஜீவனுக்கு கூட நான் இதுவரைக்கும் எந்த தொல்லையும் கொடுத்ததில்லை. அவ்வளவு புனிதமாக நான் வாழ்ந்து வர்றேன் அப்படின்னு சொன்னார். அப்போ இதை கேட்டுக்கிட்டு இருந்த அந்த பயணி, சுற்றுலா பயணி, தன் கையில் கொண்டு வந்திருந்த ஒரு, அது என்ன சொல்றது, டெலஸ்கோப்பா அல்லது மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம்ல, நுண்ணோக்கி கருவி, அந்த கருவியை எடுத்து இந்த துறவி கையில கொடுத்தார். அப்புறம் ஒரு பாத்திரத்துல தண்ணீர் எடுத்து அந்த தண்ணியை இந்த கண்ணாடி வழியாக பாருங்க சுவாமி அப்படின்னு சொன்னார். அப்ப இந்த நுண்ணோக்கி கருவியின் மூலமாக அந்த தண்ணீரை பார்த்தபோது அதுல கோடிக்கணக்கான உயிரினங்கள் இருக்கு, கிருமிகள் இருக்கு, பாக்டீரியாக்கள் இருக்கு. உடனே அவர் முகத்தை சுழிச்சாரு. யாரு? துறவி. ஏன் சுவாமி உங்களுடைய முகம் நாடி வேறுபடுது அப்படின்னு கேட்கும்போது, என்ன இவ்வளவு உயிரினங்கள் இதுல இருக்கு? அப்ப அவர் சொன்னாரு, ஒவ்வொரு தடவையும் நீங்க தண்ணி குடிக்கும் போது இத்தனையும் உயிர்களை நீங்க என்ன செய்றீங்க? கொல்றீங்க, அழிக்கிறீங்க. வேற எப்படி நீங்க நான் இதுவரைக்கும் ஒரு சின்ன உயிர் பிராணியை கூட நான் கொன்னதில்லைன்னு சொல்றது தப்பு தானே அப்படின்னு சொன்ன போது இவருக்கு வந்தது பாருங்க ஆத்திரம். அது அடுத்தவருக்கு சொந்தமானது அப்படின்னு கூட தெரியாம அதை எரிஞ்சு உடைச்சு போட்டார். அப்படி ஒரு சம்பவத்தை நான் வாசித்தேன். இதே மாதிரிதான் மனிதர்கள் தங்களை ரொம்ப பெருசா நினைப்பாங்க, புனிதர்களா நினைப்பாங்க, நல்லவங்களா நினைப்பாங்க. இருக்கலாம், தப்பே செய்யாதவங்களா இருக்கலாம். ஆனால் கர்ம பாவம் என்ற ஒன்று இல்லாவிட்டாலும், செய்யலன்னா கூட ஜென்ம பாவம் என்ற ஒன்று இருக்கத்தானே செய்கிறது. ஆகையினாலே மனிதர்கள் பாவிகள். இந்த பிறவி சப்பானியான மனிதனை நாம் அப்படி சிந்திக்கலாம். சரி, இந்த கால்கள் வழங்காதவனாய் அப்படிங்கிறத பலமில்லாதவன் அல்லது பலனற்றவன் அப்படின்னு சொன்னான் இல்லையா? இதை சொல்லும் போது இன்னொரு வேதத்துல உள்ள இன்னொரு சம்பவம் தான் ஞாபகத்துக்கு வருது. யோவான் எழுதின சுவிசேஷம், அதுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களில் ஒரு 7 அற்புதங்களை மட்டும் யோவான் அப்படியே செலக்ட் பண்ணி எடுப்பார். ஆண்டவர் நிறைய அற்புதங்களை செஞ்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 35 அற்புதங்கள் வரைக்கும் ஆண்டவர் செய்திருக்கிறாரு. அதுல 7 அற்புதங்களை மட்டும் யோவான் செலக்ட் பண்ணி எடுத்து தம்முடைய நற்செய்தி நூல்ல சொல்லுவார். ஒரு அற்புத சம்பவம், அந்த அற்புதத்தை மையமா வச்சு ஒரு பிரசங்கம், அந்த பிரசங்கத்தை உறுதிப்படுத்தும் வண்ணமாக ஒரு அற்புத சம்பவம் இப்படி நடைபெற்றதை நீங்க பார்க்கலாம். இந்த மனசுல வச்சுக்கிட்டு நீங்க யோவான் எழுதின சுவிசேஷத்தை படிச்சு பாருங்க, அது உங்களுக்கு நன்றாகவே புரியும், ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். சரி, அப்போ அதுல யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் அப்படின்னு சொன்னாலே உங்க மனசுல ஞாபகத்துக்கு வர்றது என்ன? நிக்கோதேமு. 4ஆம் அதிகாரம் அப்படின்னு சொன்னாலே சமாரியா ஸ்திரீ. 5ஆம் அதிகாரம் அப்படின்னு சொன்னா 38 வருடங்கள் வியாதியா இருந்து சுகத்துக்காக காத்து கொண்டிருந்த பெதஸ்தா குளத்தண்டையில் இருக்கிற 38 வருட வியாதியா இருந்த அந்த மனிதன். அப்போ 3 அதிகாரங்கள், 3, 4, 5. 3ஆம் அதிகாரத்தில் நிக்கோதேமு என்கின்ற ஒரு மனிதன். இது யாரு? பரிசேயன், யூதருக்குள்ளே அதிகாரி, இஸ்ரவேலின் போதகன், அப்படியெல்லாம் அவரை பத்தி சொல்லியிருக்கா இல்லையா? அப்படித்தானங்க. அப்போ சமுதாயத்தில் உயர் மட்டத்தில் இருக்கின்ற ஒரு மனிதன். அவனுடைய வாழ்வில் ஆண்டவர் செயல்படுறத பார்க்கிறோம். அவனையும் நேசிக்கிறாரு, அவனுடைய வாழ்வில் ஆண்டவர் செயல்படுறார்.
4ஆம் அதிகாரத்துக்கு அடுத்த அதிகாரத்துக்கு போகும்போது 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற நிக்கோதேமோ இப்படி உயர் மட்டத்தில் இருக்கிற மனிதனாக இருந்தால், 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற அந்த பெண்மணி சமுதாயத்தில் அடிமட்டத்தில் கிடக்கிற ஒரு பெண்மணி. அப்படித்தானே? ஒருபோதும் தாகம் எடுக்காத அந்த ஜீவ தண்ணீரை பற்றி ஆண்டவர் சொல்லும் போது அந்த அம்மா கேட்கிறாங்க, அப்படியானால் எனக்கு அந்த தண்ணீரை தாங்க ஆண்டவரேன்னு கேட்கும் போது இவருடைய கணவனை அழைத்து கொண்டு வான்னு சொல்றாருல. அப்ப அந்த அம்மா என்ன சொல்றாங்க? எனக்கு கணவன் இல்லைங்கிறாங்க. அப்ப உடனே ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு 5 புருஷர்கள் உண்டு, இப்போது ஒருவன் இருக்கிறான், அவனும் உனக்கு கணவன் அல்ல. அப்படின்னா அவனும் உனக்கு நிரந்தரமானவன் அல்லங்கிறார். உனக்கு 5 புருஷர்கள் உண்டுன்னு சொல்லும் போது அவளுடைய இறந்த காலத்தை பற்றி தெளிவா புட்டு வச்சுட்டார். இப்ப ஒருத்தன் இருக்கிறான், நிகழ்காலம், அவனும் நிலைச்சிருக்க மாட்டான், ஃபியூச்சர். அப்ப சமாரியா ஸ்திரீயினுடைய கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் எல்லாவற்றையும் முன்னதாக அறிந்து ஆண்டவர் சொல்றாரு. இந்த அம்மா சமுதாயத்துல அடித்தட்டில் கிடந்த ஒரு பெண்மணி, அவளுடைய வாழ்விலும் ஒரு புதிய திருப்பத்தை ஆண்டவர் கொண்டு வந்து மாற்றுகிறார். இது 4ஆம் அதிகாரத்தில். 5ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது 38 வருடங்கள் வியாதியினாலே கஷ்டப்பட்டு சுகத்துக்காக ஏங்கி கிடக்கிற ஒரு மனிதன். அப்படிதானங்க? 38 வருஷம்னா அது கொஞ்சம் நெஞ்சமா என்ன? ஆண்டவருடைய வயசை விட இவனுடைய வியாதிக்கு வயசு கூட. ஆண்டவர் இந்த பூமியில வாழ்ந்ததே 33 வருஷம். ஆனா அவர் வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த 3 வருஷங்கள் ஊழியம் செய்கிற நாட்கள்ல தான் இவனுக்கு சுகம் கொடுக்கிறாரு. அந்த சந்தர்ப்பத்துல இவன் 38 வருஷம் வியாதியா இருந்தான்னு சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்ல, அவனுக்கு சுகத்தை கொடுத்துட்டு சொல்றாரு, உனக்கு அதிக கேடு வராதபடிக்கு நீ இனி என்ன செய்யாதே, பாவம் செய்யாதேங்கிறாரு. அப்ப அவனுக்கு வந்திருக்கிற அந்த வியாதிக்கு எது காரணமாக இருந்திருக்க முடியும்? பாவம். அப்படியானா இவனுக்கு ஒரு 16, 20, 22 வயசு, 20 வயசு இருக்கலாம்னு வச்சுங்க, ஒரு தோராயமாக. அப்போ ஒரு 20 வயசுல இவனுக்கு இந்த வியாதி வந்து இப்ப 38 வருஷம் கஷ்டப்படுறான்னா இப்ப இவனுக்கு வயசு என்னங்க? 58 வயசு, இல்லைன்னா 60 வயசுன்னு வச்சுக்கிடுவோமே. சரி, அவனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? உடனே அவன் என்ன சொல்றான்? விருப்பம் இல்லாமையா இங்க உட்கார்ந்துருப்பேன்? இது ஒரு கேள்வின்னு கேட்குறீங்க. அப்படியா சொன்னா அவன்? என்னை கொண்டு போய் விட யாரும் இல்லை. அப்படின்னா அர்த்தம் என்ன? எனக்கு ஆசைதான், ஆனா எனக்கு அந்த குளத்துல போய் ஆளுக்கு முதல்ல என்ன செய்ய முடியாது, இறங்க முடியாது. பலனற்றவன், சக்தியற்றவன். அப்போ 3ஆம் அதிகாரத்தில் ஒரு முக்கியமான மனிதன் நிக்கோதேமோ, இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். 2வது 4ஆம் அதிகாரத்துல ஒரு இம்மாரல் உமன், அப்படித்தானங்க, நெறி தவறின ஒரு பெண்மணி. 5ஆம் அதிகாரத்துல ஒரு இம்பார்ட்டன்ட், சக்தியற்றவன், பலனற்றவன். இந்த 3 பேருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? செயல்படுகிறார். கர்த்தர் சமுதாயத்தில் எந்த நிலையில் உள்ளவர்களையும் நேசிக்கிறார் என்பதற்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. எனவே இவன் பிறவிலேயே சப்பானியா இருந்தான் அப்படிங்கிறத சிந்திக்கும் போதும், கால்கள் பலனற்றவனாய் இருந்தான், வழங்காதவனாய் இருந்தான் என்று சொல்லும் போதும், அதை வாசித்த உடனே இந்த சம்பவங்கள்லாம் ஞாபகத்துக்கு வந்தது. அதை இப்ப நான் உங்ககிட்ட சொன்னேன். மற்றவங்களுக்கு நீங்க சுவிசேஷம் சொல்லும் போது இதை நீங்க கூட பயன்படுத்தி சொல்லலாம். சரி, அடுத்ததாக, பொதுவாக பலவீனமானவர்களை யாருமே ரொம்ப விரும்ப மாட்டாங்க இல்லையா? இதை சொல்லும் போது ஒரு சின்ன ராஜ்யம், அந்த ராஜ்யத்தை பற்றி வாசித்த ஒரு குறிப்பு ஞாபகத்துக்கு வருது. கிரேக்க பேரரசினுடைய எல்லைக்கு உட்பட்டிருந்த ஒரு சிறிய நாடு.
அந்த நாட்டுக்கு பெயர் வந்து ஸ்பார்ட்டா அப்படிங்கிறது, அதுக்கு பேரு ஸ்பார்ட்டா அப்படிங்கிற ஒரு சின்ன கண்ட்ரி. அந்த தேசத்தினுடைய ராஜா ஒரு உத்தரவு போட்டிருந்தான், அந்த நாட்டுல சட்டம் போட்டிருந்தான். என்ன சட்டம்னா, ஒரு குழந்தை பிறக்கும் போது அது பலவீனமாய் இருக்கிறதா அல்லது நல்ல ஆரோக்கியமான நிலையில் இருக்கிறதா என்பதை மருத்துவ பரிசோதனைக்காக அனுப்ப வேண்டும். ஒரு குழந்தை பிறந்த உடனே, அது ஆண் குழந்தையா இருக்கலாம், பெண் குழந்தையா இருக்கலாம், பிறந்த உடனே அந்த மருத்துவ அதிகாரிகிட்ட செக்கப்புக்காக தூக்கிட்டு போகணும். அப்ப அந்த குழந்தைய பரிசோதனை பண்ணிட்டு நல்ல ஆரோக்கியமானது அப்படின்னு சொன்னா அவன் வந்து சர்டிபிகேட் கொடுத்துருவான், இது நல்ல ஆரோக்கியமான குழந்தை அப்படின்னு. அது பலவீனமானதுன்னு கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா ஒரு தயக்கமும் இல்லாம அரசு பணியாளர்கள் அந்த குழந்தைய ஒரு உயரமான மலையிலிருந்து தூக்கி வீசி எரிஞ்சிருவாங்க. என்னன்னா, தன்னுடைய தேசத்துல பலமுள்ளவர்கள் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறது அந்த மன்னனுடைய ஒரு கொடூரமான எண்ணம். நான் தேசத்துல இருக்கிற எல்லா குடிமகனும் பலசாலிகளா இருக்கணுமா? அப்போ பலவீனர்களை புறக்கணிக்கிற இந்த உலகத்துல எப்படிப்பட்ட பலவீனர்களையும் நேசிக்கிற ஒரு ஆண்டவர், நெறி தவறினவர்களையும் நேசிக்கிற ஆண்டவர், அதே நேரத்தில் சமுதாயத்தில் உயர் மட்டத்தில் இருக்கிற முக்கியமான நபர்களாக கருதப்படுகிறவர்களையும் நேசிக்கிற ஆண்டவர், எல்லாரையும் பாரபட்சம் இல்லாமல் நேசிக்கிற ஒரு ஆண்டவர் அப்படிங்கிறத நினைக்கும் போது நமக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. சரி, அப்புறம் இந்த பிறவி சப்பானி பவுலால் குணமாக்கப்பட்ட இந்த சம்பவத்தை நம்ம சிந்திக்கும் போது, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல பேதுருவின் மூலமா இது நடைபெற்றதை சிந்திச்சோம் இல்லையா? அதுல ஒரு சின்ன குறிப்பை கூட சொல்லிட்டு அடுத்து வர்றேன். அங்க அவங்க இவனை பார்த்து, இந்த சப்பானியை பார்த்து உற்று பார்த்து என்ன சொல்றாங்க? எங்களை உற்றுப்பார். அவனை பார்த்து இவங்க சொல்றாங்க, எங்களை உற்றுப்பார். அவன் பார்க்கறான், நல்லா கணிசமா கொடுப்பாங்க போல தெரியுது, அதனால உற்று பார்க்க சொல்றாங்கன்னு நினைச்சு எவ்வளவு உத்து பார்க்கணுமோ பார்த்துருப்பான் பாவம். உடனே என்ன சொல்றாங்க? வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, இருக்கிறதை உனக்கு தருகிறோம். வெள்ளியும் பொண்ணும் இல்லைன்னா பிற என்னத்தையா கொடுக்க போற அப்படித்தானே கேட்க தோணும். ஆனாலும் என்னமோ சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அப்படியே பார்க்கறான் பரிதாபமா. உற்று பாருங்கன்னு சொல்லும் போது அவன் ரொம்ப குஷியா இருந்திருப்பான். வெள்ளியும் பொண்ணு எங்களிடத்துல இல்லைன்னு சொன்ன உடனேயே இதுக்கு இவ்வளவு பில்டப் எல்லாம் தேவையில்லை அப்படின்னு கூட நினைச்சிருந்திருக்கலாம். கடைசியில சொன்னாங்க, இருக்கிறதை தருகிறோம்னு சொல்லிட்டு நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எழுந்த நட அப்படின்னு சொன்னாங்க. உடனே என்ன செஞ்சான்? அவன் துள்ளி குதித்தான், எழுந்து நடந்தான், நின்று நடந்தான், துள்ளி குதித்தான், அப்படியெல்லாம் வாசிக்கிறோம்ல. அந்த மாதிரி எதுவும் இங்க நடக்கல. ஆனா சுகம் கொடுக்கிறாரு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, வரலாற்றுல ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு தடவை போப்பாண்டவர், ரோமன் கத்தோலிக்க சபையினுடைய தலைமை அவர் தானே போப்பாண்டவர். அந்த போப்பாண்டவரை சந்திப்பதற்காக அவருடைய அரண்மனைக்கு, மாளிகைக்கு அன்றைய காலகட்டத்தில் வேத ஆராய்ச்சியாளராக இருந்த தாமஸ் அக்வினாஸ் என்பவர் போப்பாண்டவரை பார்க்கறதுக்காக போனார். இவர் நல்ல சிறந்த வேத ஆராய்ச்சியாளர், ஒரு நல்ல தெய்வ பயம் உள்ளவர். அப்ப இவர் மேல எப்போதும் ஒரு மரியாதை உண்டு போப்பாண்டவருக்கு. உடனே இவர் வந்திருக்கிறாருங்கிற செய்தி சொன்ன உடனே அவர் இவரை வரவேற்றார், உட்கார வச்சார். நல்லா பேசிட்டு இருக்கும்போது, தாமஸ், அன்னைக்கு பேதுரு சொன்னாரு வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்தில் இல்லைன்னு. ஆனா அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு 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 பரிதாபமான நிலைமை இன்னைக்கு நமக்கு இல்லை. வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்தில் இல்லைன்னு அன்னைக்கு பேதுரு சொன்னாரு. அவங்களுடைய நம்பிக்கைப்படி முதல் போப்பாண்டவர் அவர் தான் சொன்னாரு. ஆனா அந்த மாதிரி ஒரு பரிதாப நிலைமையில இன்னைக்கு நம்ம இல்லை. ஏனென்றால் நமக்கு ஏராளமான
வெள்ளியும் பொண்ணும் சொத்து சுகமும் இருக்குது அப்படின்னு ரொம்ப இதாக சொன்னார். இவர் நல்ல ஒரு சிறந்த வேத ஆராய்ச்சியாளர் அல்லவா. உடனே இவர் அப்படியே சிரிச்சுக்கிட்டே, ஆம் தந்தையே, அவங்க அப்படித்தானே கூப்பிடுவாங்க, ஆம் தந்தையே, நீங்க சொல்லுவது சரிதான். அன்றைக்கு வெள்ளியும் பொன்னும் அவர்களிடத்தில் இல்லை, அதனாலே நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொல்ல அவர்களால் முடிந்தது. இன்றைக்கு மிகுந்த வெள்ளியும் பொன்னும் நம்மிடத்தில் இருக்கிறது, ஆனால் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில் இப்போது நாம் இல்லை அப்படின்னு சொன்னார். அந்த வெள்ளியும் பொண்ணுன்னு சொன்னோன்னே இந்த ஒரு உரையாடல் ஞாபகத்துக்கு வந்தது. அதை இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு. அப்படின்னா அர்த்தம் என்ன? சபையானது அதனுடைய தரிசனத்தை இழந்து தெய்வீக பாதையை விட்டு என்ன செஞ்சிருச்சுங்க, ரொம்ப தூரம் போயிடுச்சு. அதுதான் அர்த்தம். தாமஸ் அக்வினாஸ் வாழ்ந்த காலத்திலேயே நிலைமை அப்படி இருக்கும்னா, இவ்வளவு காலத்துக்கு பின்னாடி வாழ்ந்துகிட்டு இருக்கிற இன்னைக்கு நம்ம காலகட்டங்கள்ல சபையினுடைய நிலைமை எப்படி இருக்குது பாருங்க. வெள்ளியும் பொண்ணு இன்னைக்கு ரொம்ப தாராளமா இருக்கு, ஆனா தேவ வல்லமை இல்லை. அந்த சிம்சோனை இதோ பெலிஸ்தர்கள் வந்து விட்டார்கள் அப்படின்னு தலீலா சொல்லும் போது அவன் என்ன செய்வான்? தபார்னு எழுந்து அந்த ஆவேசத்தோட அப்படி எழும்புவான். ஆனா அதெல்லாம் சும்மா டம்மி தான். ஏன்? ஏற்கனவே மொட்டை அடிச்சு பலமெல்லாம் போயிடுச்சு. பலமெல்லாம் போயிட்டு ஒரு வெத்து கைகால் உதறுதல் மட்டும்தான் அப்ப இருந்தது. இன்னைக்கும் வெத்து கைகால் உதறுதல்கள் இருக்கு, ஆனா என்ன இல்லை? வல்லமை இல்லை, பலன் இல்லை. ஆனா என்ன இருக்கு? சொத்து சுகம் நிறைய இருக்கு, வெள்ளியும் பொண்ணும் நிறைய இருக்கு. சிந்திச்சு பார்க்கணும். சரி, அடுத்ததாக இந்த பகுதியை நம்ம வாசிக்கும் போது இன்னொரு விஷயமும் என்னுடைய மனதில் வந்தது. இந்த பிறவி சப்பானுக்கு இவங்க சுகம் கொடுத்த உடனே அந்த ஊர் மக்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்தது பாருங்க. 11ஆம் வசனத்திலிருந்து 11வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது அதனுடைய சுருக்கம், இந்த 2 பேரையும் அந்த ஊர்க்காரங்க யார் ஆக்கிட்டாங்க? கடவுள்கள் ஆக்கிட்டாங்க. அப்படித்தானே? பாருங்க, பவுல் செய்ததை 11ஆம் வசனம், பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கவோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொல்லி பர்னபாவை யூபித்தர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினவனானபடியினால் அவனை மெர்க்குரி என்றும் சொன்னார்கள். இந்த 2 பேருமே கிரேக்கர்கள் வழிபட்டு வந்த கடவுள்கள். அதனால இப்ப கடவுள்களே மனித உருவத்துல என்ன செஞ்சிட்டாங்க? இறங்கி வந்துட்டாங்கன்னு சொல்லி கொண்டாட்டம் அவங்களுக்கு தாங்க முடியல. அது மட்டுமல்ல, இந்த 2 பேருக்கும் பலி செலுத்துறதுக்கு தயாராயிட்டாங்க. யாருக்கு பலி செலுத்துவாங்க? கடவுளுக்கு. அப்ப இந்த 2 கடவுள்கள் இப்ப வந்த உடனே இப்ப அவங்களுக்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சு. கண்கண்ட கடவுள்களாக 2 பேர் வந்திருக்காங்க, ஏன்னா அவ்வளவு பெரிய அற்புதம் நடந்திருக்கு. அதனால அவங்களுக்கு பலி செலுத்த ஆரம்பிச்சாங்க. அப்ப அவங்க கடவுள்கள், அவங்க 2 பேரும் கடவுள்கள்னு நம்புறாங்க, பலி செலுத்த ஆரம்பிச்சாங்க. இவங்க எவ்வளவோ தடுத்தும் அவங்கள நிப்பாட்டுறது என்ன செய்ய ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்படித்தான் எழுதியிருக்கு பாருங்க 18ஆம் வசனம். இப்படி அவர்கள் சொல்லியும் தங்களுக்கு ஜனங்கள் பலியிடாதபடிக்கு அவர்களை அமர்த்துகிறது அரிதாயிருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமா இருந்தாங்க. இதை யோசிச்சுட்டு இருக்கும்போது மனசுல வந்த சிந்தனை என்ன அப்படின்னா, பவுலும் பர்னபாவும் அந்த ஏரியாவுக்கு, அந்த பிரதேசத்துக்கு இப்பதான் முதல் தடவையா போறாங்க. இதுக்கு முன்னாடி போனதில்லை. ஆனா இவங்க 2 பேரும் செய்த இந்த அற்புத சம்பவத்தை பார்த்த உடனே இந்த 2 பேரையும் அவங்க யார் ஆக்கிட்டாங்க? கடவுள்கள் ஆக்கிட்டாங்க. என்ன பேர் வைக்கிறாங்க? யூபித்தர்னும் மெர்க்குரின்னும் பேர் வைக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு அந்த பேர் வைக்கிறாங்கன்னா ஏற்கனவே இந்த கடவுள்களை பற்றி அவங்க என்ன செஞ்சிருக்காங்க?
அறிஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம். இதை யோசிக்கும் போது நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, அவன் கிறிஸ்தவனோ கிறிஸ்தவன் இல்லாதவனோ வேற எந்த மதத்தை சேர்ந்தவனோ யாராக இருக்கட்டும், மனிதர்களுடைய உள்ளத்தில் இயல்பாகவே கடவுளை பற்றிய ஒரு எண்ணம், ஒரு உணர்வு இருக்கத்தான் செய்யுது. அதை மறுக்கவே முடியாது. அவங்க கடவுள்னு யார நினைச்சு வச்சிருக்கிறாங்கிறதுல வித்தியாசம் இருக்கும். அறிய வேண்டியவரை அறியாம இருப்பாங்க, மெய்யான தேவனை அறியாம இருப்பாங்க. ஆனா கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாருங்கிறத, கடவுளோ ஒருவரோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவரோ இருக்கிறாங்கிறது மனுஷனுடைய மனசுல ஊறி போயிருக்குது. இதையும் மீறித்தான் கடவுள் மறுப்பு கோட்பாட்டாளர்கள், அப்படிதானங்க, பகுத்தறிவாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, நாத்திகர்கள்னு சொல்லுவாங்க. இவங்க கடவுளே இல்லைங்கிறத சாதிப்பாங்க. அவங்களுடைய கொள்கை அதுதான். ஆனா பைபிள் சொல்லுது தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறோம். அவங்க என்ன சொல்லுவாங்க? கடவுளை போதிக்கிறவன் முட்டாள். நான் பைபிள் ஆண்டோடைய வசனம் சொல்லுது கடவுள் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். ஆனா அவங்களுடைய மனசுலையும் கடவுளை பற்றி அந்த உணர்வு இருக்கும். ஒண்ணு இல்லைன்னு நிலைநாட்டுறதுக்காக, அடிச்சு அது இல்லைன்னு நிரூபிச்சு காட்டணுங்கிறதுக்காக இவ்வளவு முயற்சி எடுக்கிறதுல இருந்தே அது இருக்குன்னு தானே அர்த்தம். இல்லாத ஒன்னை இல்லைன்னு சொல்றதுக்கு ஏன் இவ்வளவு முயற்சி எடுக்கணும்? அப்படித்தானங்க. இந்த பல வருஷங்களுக்கு முன்னாடி அமெரிக்க அதிபரும், எனக்கு அந்த பேரு கரெக்டா ஞாபகத்தில் இல்லை, தப்பாயிடக்கூடாதுங்கிறதுக்காக பேரை சொல்லல, அமெரிக்க அதிபரும் ரஷ்ய அதிபரும் ஒரு மாநாட்டில் சந்திக்கிறாங்க. உலக சமாதானத்துக்கான அந்த ஒப்பந்தத்துல 2 பேரும் கையெழுத்து போடுறாங்க. ஏன்னா அது ரெண்டுமே எப்பயுமே எதிரும் புதிருமா நிற்கிற நாடுகள், அது உங்களுக்கே தெரியும். அப்ப உலக சமாதானத்துக்காக அந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுறாங்க. அப்ப 2 தலைவர்களுமே உரையாற்றுறாங்க. உரையாற்றும் போது உலக சமாதானத்துக்காகத்தான் உரையாற்றுறாங்க, அதை முன்னிறுத்தி பேசுறாங்க. அப்ப ரஷ்யா, இது கடவுள் பக்தி உள்ள நாடு. ஆமா, ரஷ்யா கடவுள் மறுப்பு கொள்கையில ரொம்ப ஊறி போன நாடு. அதுக்கப்புறம் அது எவ்வளவோ மாற்றங்கள் வந்திருக்கு, அது ஒரு பக்கம். ஆனா நம்முடைய அடிப்படை தத்துவம் தான். அப்ப அவர் பேசும்போது சொல்றாரு, ரஷ்ய அதிபர் சொல்றாரு, உலக சமாதானத்திற்காக நாம் எல்லாரும் இணைந்து என்ன செய்யணும்? பாடுபட வேணும், முயற்சி எடுக்கணும், பிரயாசப்படணும். அப்படி நம்ம இதுல சரியாக முயற்சி எடுக்காம தவறினால் அந்த கடவுளே நமக்கு மன்னிக்க மாட்டார். ஆனா முழுக்க சொல்றது என்ன? கடவுள் இல்லைங்கிறது தான். ஆனா கடைசியில் அவர் பேசி முடிக்கும் போது என்ன சொல்றாரு? நம்ம இந்த முயற்சி எடுக்கலைன்னா கடவுளே நமக்கு மன்னிக்க மாட்டார். எந்த ஒரு மனுஷனுடைய உள்ளத்திலையும் அந்த கடவுளை பற்றிய உணர்வு இருக்கு, இருந்துதான் ஆகும். இவன் இல்லைன்னு மறுதளிச்சாலும் சரி இருக்கும். ஏன்? மனுஷன் 3 பகுதிகளை கொண்டவனாச்சுல்ல, ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த 3ஐயும் கடவுள் தான் படைச்சிருக்கிறாரு. 3 அம்சங்களை கொண்ட மனிதனா படைச்சிருக்கிறாரு. இருந்தாலும் அந்த ஆவி அப்படிங்கிறது தேவன் அவன் நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார் அப்படின்னா தன்னுடைய ஆவியை அவனுக்குள் வைக்கிறார்னு அர்த்தம். அந்த ஆவி அவனுக்குள் வைக்கப்பட்ட போது அவனுடைய ஆத்மா உயிர் பெறுகிறது. அப்போ அவனுடைய ஆவி தேவனால் அவனுக்கு கொடுக்கப்பட்டபடியினால் தெய்வத்தினுடைய ஒரு அம்சம் அவன்ல என்ன செய்துங்க இருக்கு. அதனாலதான் மனிதனுக்கு
கடவுளை தேடணுங்கிற அந்த உணர்வே வருது. இது உயிரினங்களுக்கு கிடையாது. ஆடு மாடுகள் கோழிகளுக்கெல்லாம் அது கிடையாது. இப்போ பறவைகள் அது கடவுளை துதிக்கின்றன, பாடுகின்றன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சண்டே ஸ்கூல்ல பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறோம். அப்ப அவைகள் எல்லாம் கடவுளை துதிக்குது, கடவுளை ஆராதிக்குது அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை காலையில மஞ்ச பைய தூக்கிக்கிட்டு கறிக்கடையில போய் நிக்கிறோம்ல, ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். அதை போட்டுக்கிட்டு போய் நிக்கிறோம், மீனை கொண்டு போய் வாங்குறதுக்கு நிக்கிறோம், கோழியை வாங்குறதுக்கு நிக்கிறோம். அது பாவம் ஆண்டவரை இரவும் பகலுமா துதித்து ஆராதிக்கிட்டு இருக்கிறதா, அதை போய் சாப்பிடலாமா? வேற ஒண்ணும் வேண்டாம். நம்ம வீடுகள்ல நம்ம 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 தாய்மார்கள் பைபிள் வாசித்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நேரம் கிடைக்கிறதா அரிது. நம்மளை விட வேதத்தை நல்லாவே நேசிக்கக்கூடியவங்க, கொஞ்சம் தெய்வ பயம் நம்மளை விட ஜாஸ்தியா தான் இருக்கும். அதனால அப்பப்போ வேலை செஞ்சுக்கிட்டே ஆனாலும் கிடைக்கிற நேரத்துல அப்பப்போ கொஞ்சம் பைபிளை வாசிக்கணுமே அப்படின்னு வாசிப்பாங்க. போதாக்குறைக்கு சில பத்திரிகைகள்ல வேத வினா போட்டி வந்துடுதா, அதுக்கு அந்த வேலைகளின் நடுவிலையும் ஏதாவது பதில் எழுதி அனுப்பணுமா, அதனால அப்பப்போ வேலையும் பார்த்துக்கிட்டு இதையும் பார்த்துக்கிடுவாங்கன்னு வைங்களேன். அவசரத்துல ஏதாவது இந்த பைபிள் அப்படியே திறந்து வச்சுட்டு போயிடுறாங்க. வீட்டில் வளர்க்குற கோழி அப்ப பார்த்து வந்துருச்சு. இப்ப நம்மெல்லாம் திடீர்னு இப்படி நடந்து போகும்போது ஒரு புஸ்தகம் ஒண்ணு காலில் தட்டுப்பட்டுச்சு, லேசம் மீச்சிட்டோம் அப்படின்னா உடனே என்ன செய்வாங்க, இப்படி புஸ்தகத்தை மீச்சிட்டோமேங்கிற அந்த ஒரு ஃபீலிங் வரும். உடனே அதை இது பண்ணிட்டு அப்படி போயிடுவோம். அதே இது ஒரு பைபிள் லேசா காலில் பட்டுருச்சுன்னா அப்படியே உடனே அதை உடனே ஒரு என்ன சொல்றது, அப்படி ஒத்தி எடுத்துட்டு அப்படி போயிடுவாங்க. பார்க்குறோம். இந்த சில ஆனால் இந்த கோழி நேரம் அது மேலேயே நிற்கும். இது கர்த்தருடைய வசனம், இதுல நம்ம நிற்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு அதுக்கு தெரியுமா? தெரியாது. அது ஏறி நின்றுட்டு அதோட போனா பரவாயில்ல, அதுக்கு மேல போகாம இருந்தா சரி. அப்போ மனிதனுக்கு இந்த ஆவி இருக்கிறதுனால, அந்த கடவுளுடைய அம்சமாக அது கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த கடவுளை பற்றிய உணர்வு மனுஷனுக்கு இருக்கு. அதனாலதான் அது எந்த நாகரீகத்தினுடைய மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க ஆனாலும் சரி, காட்டுவாசிகளாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் என்ன இருக்குங்க, கடவுளை பற்றிய உணர்வு இருக்கு. ஆப்பிரிக்காவின் அப்போஸ்தலன் அப்படின்னு அழைக்கப்படுற டேவிட் லிவிங்ஸ்டன் ஒன்று சொன்னாரு. ஏன்னா அவர் ஆப்பிரிக்காவில் தான் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணிச்சு ஊழியம் செய்தார். அப்போ அவரு சொல்லும்போது சொன்னாரு, நான் நாகரீகமே என்னன்னு தெரியாத ஆப்பிரிக்காவின் இருண்ட கண்டத்தின் இந்த ஆதிவாசிகள் மத்தியில ஊழியத்துக்கு போன போது நான் அவங்களுக்கு சொல்லி புதுசா 2 காரியங்களை பற்றி சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியமே ஏற்படலை அப்படின்னாரு. 2 காரியங்களை பற்றி அவங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படலை. என்ன அப்படின்னா, கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருன்னு அவங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படலையா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்ததுன்னு அர்த்தம். ஆனா அது யாருங்கிறது தான் தெரியாம இருந்தாங்க. அப்புறம் யாரு கடவுளுங்கிறத இவர் சொல்ல வேண்டியதாச்சு. 2, மரணத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்குதுங்கிறத நான் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் வரல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க அதை நம்பி இருந்திருக்காங்கன்னு அர்த்தம். நித்தியத்தையும் மனுஷனுடைய உள்ளத்தில் வச்சிருக்கிறாருன்னு பைபிள் சொல்லுது. அதனாலதான் மரணத்தை பற்றி, மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை பற்றி மனுஷன் சிந்திக்கிறான். நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன், அந்த லீஸ்திரா பட்டணத்துக்கு இவங்க அப்பதான் போயிருக்கிறாங்க. இவங்க மூலமா அற்புத அடையாளங்கள் நடந்தது. அப்ப அவங்க பிரசங்கமே அப்பதான் போன புதுசு ஆரம்பம். அந்த சந்தர்ப்பத்திலேயே இவங்க மூலமா இந்த அற்புத அடையாளங்கள் நடந்ததை பார்த்த உடனே கடவுள்களே இறங்கி வந்திருக்கிறாங்கன்னு சொன்னா, அப்ப அவங்களுடைய மனசுல என்ன இருக்குன்னு அர்த்தம்? கடவுளை பற்றிய உணர்வு இருக்குன்னு அர்த்தம். கடவுளை பற்றிய உணர்வு இருக்குதுங்கிறது மட்டும் இல்லைங்க, அவங்களுக்கு பலி செலுத்த ஆரம்பிச்சாங்க. அதுவும் சிந்திக்கணும். ஏனென்றால்
கடவுளுக்கு பிரியப்படுத்தணும்னா கடவுளுடைய கோபத்துக்கு பலியாகாம இருக்கணும், கடவுளை பிரியப்படுத்தணும், கடவுளுடைய அனுகிரகம் வாங்கணும்னா என்ன செய்யணும்? பலி செலுத்தணும். அப்படிங்கிற அந்த எண்ணம் மனுஷனுக்கு இருக்குது. அதனால தானே அங்கங்க ஆடு வெட்ட, கோழி வெட்ட, கடா வெட்ட எல்லாம் போறாங்கல்ல, கொண்டு போறாங்களா இல்லையா? போய் நல்லா பொங்கி பொறிச்சு சாப்பிட்டுட்டு கடவுளுக்கே விட்டு கொடுக்குறாங்களோ அது ஒரு பக்கம். ஆனா கடவுளுக்கு கடா வெட்டுறதுக்கு பலி செலுத்துறதுக்கு போறத நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்தவங்களே போறாங்களே, புனித இடங்களுக்கு போறாங்களே. இந்த கடவுளுக்கு உகந்தது பலி. அந்த பலி செலுத்தணுங்கிற இந்த சிந்தனை மனுஷனுக்கு எப்படி வந்துச்சு? இயல்பாக மனுஷனுடைய சிந்தனையில உருவானதல்ல. உலக வரலாற்றிலேயே முதலாவதாக பலி செலுத்தினது கடவுள் தான் செலுத்தினார். ஆமாவா இல்லையா? ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது நிர்வாணிகள் ஆனார்கள். தேவன் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களை உடுத்துவித்தார்னு வாசிக்கிறோம். அப்போ ஒரு பலி செலுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப அன்றைக்கு ஆதி பெற்றோருடைய மனசுல அழுத்தமா பதிஞ்சது பாவத்திற்கு பிராயச்சித்தம், பலி. அந்த சிந்தனை அவங்களுடைய மனசுல பதிஞ்சதுனால தன்னுடைய பிள்ளைகளுக்கும் அதை என்ன செஞ்சாங்க? போதிச்சாங்க. காயின் ஆபேல். ஆபேல் விசுவாசித்தான், காயில் என்ன செய்யல? விசுவாசிக்கல. அப்புறம் வாழையடி வாழையாக பரம்பரையாக கடவுளை பிரியப்படுத்தணும்னா கடவுளுக்கு என்ன செய்யணும்? பலி செலுத்தணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்துச்சு. ஆபிரகாம் ஆண்டவர் அழைச்சாரு. ஆபிரகாமை ஆண்டவர் அழைச்ச போது காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொன்னாரு. அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வந்த உடனே இந்த தேசத்தை நான் கொடுப்பேன்னு சொன்ன உடனே ஆண்டவரே சொல்லாம ஆபிரகாம் தானாகவே முன் வந்து என்ன செய்யறாருங்க? பலி செலுத்துறாரு. ஏன்? இயல்பாக அந்த சிந்தனை இருக்குது மனிதனுடைய உள்ளத்துல. அப்புறம் நோவாவின் கால ஜலப்பிரளயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாபேல் கோபுரம் கட்டுறாங்க. பாபேல் கோபுரம் கட்டும் போது மனிதர்கள் எல்லாம் செதறி போறாங்க. அப்படி செதறி உலகமெல்லாம் பரவின பொழுது கடவுளுக்கு பலி செலுத்தணுங்கிற எண்ணம் எல்லாருடைய மனசுலயே இருந்தது. அந்த சிந்தனையோட தான் மனுக்குளம் என்ன செஞ்சிருக்கு? செதறி இருக்கு. காலங்கள் ஆக அதுல எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் நிறைய சேர்ந்து 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 இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கு. ஆனா பழைய ஏற்பாட்டில் ஆண்டவரே பலிகளை செலுத்தும்படி மனிதனுக்கு சொல்லி இருக்கிறார். அந்த பலிகளுடைய எல்லா பலிகளினுடைய நிறைவேறுதலாக, அதனுடைய நிஜமாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார், பலியானார். அதோடு கூட பலிகள் எல்லாம் என்ன செய்யப்பட்டதுங்க? நின்னு போச்சு. இனி ஒரு மனிதன் பாவ மன்னிப்பு பெற கடவுளுடைய சன்னிதானத்திற்கு வர பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் எல்லா பலியினுடைய நிறைவேறுதலாக இயேசு கிறிஸ்து பலியானார். அவரை விசுவாசித்து ஒருவன் ஏற்றுக்கொள்ளும் போது அவன் தேவனோடு ஐக்கியப்படுகிறான். அப்படி இணையும்படியான பாக்கியம் நமக்கு கிடைச்சது. இவ்வளவு விஷயங்கள் இந்த பகுதியை பற்றி சிந்திச்சு கொண்டிருக்கும் போது மனசுல வந்தது. இன்னும் சில குறிப்புகள் இருக்கின்றன. ஆண்டவருக்கு சித்தமான அடுத்த நம்முடைய செய்தியிலே நாம் அதை பற்றி சிந்திப்போம். ஜெபித்து நிறைவு செய்வோம்.